வெல்கம் டு 2K Moms Kitchen. எங்கே போயிட்டுருக்கோன்னா மம்மி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னென்னா புரட்டாசி மாதம் பிறந்தாச்சுல, முதல் சனிக்கிழமை வேறு இன்றைக்கி. அதுக்காக இன்றைக்கி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க மார்னிங்கு. சரி கிளம்பி வந்தாச்சு. என்னென்னா இதுதான் எங்கள் அத்தை இல்லாமல் நாங்கள் கும்பிடுற ஃபர்ஸ்ட்டு புரட்டாசி அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எங்கள் மம்மி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே முன்னோடி எங்கள் அத்தை மட்டும்தான். இது எப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும், எல்லாருக்குமே எங்கள் ரிலேட்டிவ்ஸில் எங்கள் அத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லைன்னும் போது ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. அவங்க இல்லாமல் கும்பிடுறது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இது என்ன ப்ராசஸ்னால், வெளியிலேருந்து பெருமாளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற கணக்கு தான் இது. வெளியிலேருந்து பூஜை பண்ணி கோவிந்தாலாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே பெருமாளை ஒவ்வொரு கற்பூரமாக வச்சு வழி ஃபுல்லாக அவர் அப்படியே வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வர கணக்கு. அப்படி சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்தோமோ அதை தானே இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க, எல்லார் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் அத்தை இருக்கும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ அத்தை இல்லாத போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கள் அத்தை யாருன்றது நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. வெளியிலேருந்து பெருமாளை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அழகாக இலையில் என்னென்ன செஞ்சுருக்குமோ எல்லாமே பரிமாறி முடிச்சிட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை பொங்கலை எடுத்து இலையில் வச்சுட்டோம். என்ன அளவுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்குல்ல. எங்கள் அத்தை இருக்கும் போது இன்னும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் எங்கள் வீட்டு பூஜை அறை. திருப்பி அத்தைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஜாலியாக. போட வேண்டிய இலையில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சுட்டு கடைசியாக ஒன்று பண்ணுவாங்க. அதுக்காக தான் எப்பயுமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அது என்ன ப்ராசஸ்ன்றதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவங்க தான் என்னோட அழகான அத்தை. பெருமாள் கிட்ட போயிட்டாங்க. இப்போது எப்பயுமே வந்து இந்த மாதிரி நல்ல நாள்லலாம் எங்கள் அத்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஏன்னா கண்டிப்பாக அத்தை காசு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இதுக்காகவே காலில் விழுந்த நாட்கள்லாம் இருக்குது. நான் சொன்னல இதுக்காகவே வெயிட் பண்ணுவோன்னா அது இந்த ப்ராசஸ் தான். என்னென்னா செஞ்ச படையல் போட்ட எல்லாத்தையுமே ஒட்டுக்காக பிசைஞ்சு எடுத்து ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க. அது எங்கள் அத்தை கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் எங்கள் தாத்தா, அதுக்கு அடுத்து எங்கள் அத்தை. லாஸ்ட் டைமில் அதாவது எங்கள் அத்தை இருக்கும் போது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பண்ணதெல்லாம் உண்டு. ஜாலியாக இருக்கும் அந்த டேஸில். நான் திட்டு வாங்கி அழுகாமல் நல்ல நாளில் தான் நல்லா சண்டை போட்டு திட்டு வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். எங்கள் அத்தை தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். கடைசியாக இந்த மாதிரி ஒரு உருண்டையை பிடிச்சி எல்லார் கையிலுமே கொடுப்பாங்க. சைடில் நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. நான் பெற்று வச்சுருக்கேன் என் ப்ராடக்டோட சத்தம் தான் அது. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சாப்பாடு. எல்லாருமே ஒவ்வொரு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. பெருமாளோட சாப்பாடு இல்லையா அது அப்படின்றதுக்காகவே. இப்படியே சாப்பிட்டு இந்த நாள் அழகாக நிறைவடைஞ்சது. அத்தை இல்லாதது ஒரு வருத்தவங்க. லாஸ்ட்டாக எல்லார் வீட்லையும் சாமி கும்பிட்டாச்சான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.